இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th வரலாறுல 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த பாடத்தில் மொத்தமாக 123 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கை ஃபுல்லாகவே படிச்சுட்டு வாங்க. புக்கில் படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 120+, அதாவது 120+ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 120 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாடத்தை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு இந்த 123 கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி புக்கை வச்சு படித்தா மட்டும் போதாது, நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்தா நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம சேனலில் டெய்லியுமே இனிமேல் ஒவ்வொரு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டெய்லி என்னென்ன பாடம் படிக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். முந்தின நாளே உங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிடுவோம். அடுத்த நாள் இதே டைமில் உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாடத்துக்கு 123 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ நீங்கள் தரவாக இருப்பீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும்னா 10th வரலாறுல தான் 10th லெசன் என்ன தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அந்த பாடத்துலேருந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு 10வது பாடத்தை படிச்சுட்டு வந்துருங்க. இதே டைமில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. எப்பயும் லைக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தடுத்த லெசன் நாங்கள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு 10th முடிக்கலாம் அப்படின்னு. 10th வரலாறு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அடுத்து குடிமையியல், அடுத்து புவியியல், அடுத்து பொருளாதாரம். ஏன்னா 10th வச்சு தான் நிறைய கொஸ்டினே கேட்குறாங்க. 10th ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905. வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1905. சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்தது? சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்தது? 1929 பிப்ரவரி 18. சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்ததுன்னா 1929 பிப்ரவரி 18. எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவாதை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு சித்திரவாதை சட்டம் ஒழிக்கப்பட்டது? இதெல்லாம் முக்கியமானது. எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவாதை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு சித்திரவாதை சட்டம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்புனா சென்னை வாசிகள் சங்கம். தொழிற்சங்கத்தை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் பிபி வாடியா. தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா பிபி வாடியா. வேகமாக பார்த்துக்கிட்டே போயிடலாம், கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் ஆர்யா பாஷ்யம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு எப்போது எங்கு நடைபெற்றது? இது முக்கியமானது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு எப்போது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1885 பம்பாயில் நடைபெற்றது. சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு எது? சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. நடைபெற்ற இடம் எதுனா உத்தரப்பிரதேசம். ஆண்டு 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி. சிறை தண்டனையை தவிர்க்க பாரதியார் சென்ற இடம் பாண்டிச்சேரி. சிறை தண்டனையை தவிர்க்க பாரதியார் சென்ற இடம் எதுனா பாண்டிச்சேரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா. பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் பி தியாகராயர். பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் ஏற்பட்ட ஆண்டு. இதெல்லாம் முக்கியமானது, ஆண்டுகளை நோட் பண்ணிக்கோங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் ஏற்பட்ட ஆண்டு எப்போனா 1908. கிளாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? கிளாபத் நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டதுன்னா 1920 ஏப்ரல் 17.
சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலே நீங்கள் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1852. இதை யார் ஏற்படுத்தினாருன்னா கஜுலி லட்சுமி அரசு மற்றும் சீனிவாசனார். காந்தி 1919 மார்ச் 18 உரையாற்றிய இடம் சென்னை மெரினால. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தன்னாட்சி இயக்க செயல் திட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு துணை நின்றவர்கள் யார்? தன்னாட்சி இயக்க செயல் திட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு துணை நின்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியார், சிபி ராமசாமி. இந்த 3 பேர் தான். தனது எழுத்துக்களின் மூலம் தேசியத்தை முன்னெடுத்தவர் யார்? ஜி சுப்பிரமணியம். தனது எழுத்துக்களின் மூலம் தேசியத்தை முன்னெடுத்தவர் யார்னா ஜி சுப்பிரமணியம். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. அது யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1939. யாரால் நடத்தப்பட்டதுன்னா வைத்தியநாதர் எல்என் கோபாலசாமி. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1939. யாரால் நடத்தப்பட்டதுன்னா வைத்தியநாதர் எல்என் கோபாலசாமி. சுதேசமித்திரன் என்ற இதழை தொடங்கியவர் யார்? அது எந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதேசமித்திரன் என்ற இதழை தொடங்கியவர் யார்னா ஜி சுப்பிரமணியம். இது எந்த ஆண்டு தொடங்கினார்னா 1891. பாரத மாதா சங்கத்தின் நோக்கம் என்ன? பாரத மாதா சங்கத்தின் நோக்கம் என்னன்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களுக்கிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவது. பாரத மாதா சங்கத்தின் நோக்கம் என்னன்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களுக்கிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவது. பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் 1919 சட்டம். முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்னா யாகூப் ஹசன். வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு தொடங்கினார்? தூத்துக்குடியில். வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை எங்கு தொடங்கினார்னா தூத்துக்குடியில். எந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1929 லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையாரின் 2 புத்தகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, அடுத்தது இந்தியா ஒரு தேசம். இது ரெண்டும் தான். அன்னி பெசன்ட் அம்மையாரின் 2 புத்தகங்கள் என்னென்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். இந்த 2 புத்தகம் தான். தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் ஜார்ஜ் ஜோசப். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம். எந்த இடத்துல மோதல் நடைபெற்றதுன்னா மதுரையில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்னா டி முத்துசாமி. எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்னா 1877. கீழ்கண்டவர்களில் தமிழ்நாட்டை சார்ந்த சிறந்த சுதேசி தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த சிறந்த சுதேசி தலைவர்கள் யார்னா வாவு சிதம்பரனார் மற்றும் வி சக்கரையார். அடுத்தது பாரதியார் மற்றும் சுரேந்திரநாத் ஆர்யா. இதில் ஏவும் பியும் சரிதான். ஆப்ஷன் சி. ஏ மற்றும் பி இரண்டுமே சரிதான். சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது? எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில்
சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதுன்னா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து நடைபெற்றது. எங்கு நடைபெற்றதுன்னா சென்னையில். ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியது யார் செய்த முக்கிய பங்களிப்பாகும்? மிதவாதிகளின் முக்கிய பங்களிப்பு. ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை வந்து அம்பலப்படுத்தியது யார் செய்த முக்கிய பங்களிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதவாதிகளின் முக்கிய பங்களிப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது எங்கு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? இதிலே 3 கொஸ்டின் இருக்கு பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது எங்கு யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1916 நவம்பர் 20 ஏற்படுத்தப்பட்டது. எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில். யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது பாருங்க. பி தியாகராயர், டி.எம். நாயர், சி நடேசனார். இந்த 3 பேரால். ஆப்ஷன் வந்து பி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1916 நவம்பர் வந்து 20. எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில். யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா பி தியாகராயர், டி.எம். நாயர், சி நடேசனார். மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிகர செய்தித்தாள்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன செய்தித்தாள்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம். இது 3 தான். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் எப்போது தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தினார்? ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் எப்போது தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1918. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் அதை தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1927. யார் தலைமையில்னா எஸ்.என். சோமயாஜுலு தலைமையில். இல்லை ஏதான் சரியானது. சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளில் பொருந்தாது எது? சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிமை பணி தேர்வு இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். அடுத்து லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடுவது. 3வது இராணுவ செலவுகளை அதிகரிப்பது. 4வது வரிகளை குறைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கோரிக்கைகளில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் பொருந்தாது. இராணுவ செலவுகளை அதிகரிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வராது, குறைப்பது தான் வரணும். கோரிக்கைகளில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இராணுவ செலவுகளை குறைப்பது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் அதிகரிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஏ சுப்பராயலு. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யாருன்னா ஏ சுப்பராயலு. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. 3ஆம் சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? 3ஆம் சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 607 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் வந்து சென்னை மாகாணத்தில் மட்டுமே எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்னா 362 உறுப்பினர்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 607. அதில் சென்னை மாகாணத்தில் மட்டுமே 362 உறுப்பினர்கள். வாஞ்சிநாதன் ஆஸ் என்பவரை எப்போது எங்கு சுட்டு கொன்றனர்? எப்போது சுட்டு கொன்றார்கள்னா 1911 ஜூன் 17. எங்கு சுட்டு கொன்றார்கள்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம். பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை மற்றும் வகுப்பு வாரி பிரச்சனை. இதன் மூலம் தான் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை மற்றும் வகுப்பு வாரி பிரச்சனை. இதன் மூலம் தான் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார். சென்னை வாசிகள் சங்கத்தின் முக்கிய பணியாக இருந்தது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மக்களின் தேவைகள் மீது அரசின் கவனத்தை ஈர்ப்பது. சென்னை வாசிகள் சங்கத்தின் முக்கிய பணிகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது சரிதான். ரெண்டாவது பாருங்க, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மூணாவது வந்து மக்களின் தேவைகள் மீது அரசின் கவனத்தை ஈர்ப்பது. இதில் மூணுமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் எப்போது நடத்தப்பட்டது? 1919 ஏப்ரல் 6 தான் இது நடத்தப்பட்டது. கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் எப்போது நடத்தப்பட்டதுன்னா 1919 ஏப்ரல் 6. காந்தியின் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலம்? காந்தியின் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலம் எப்பனா 1930 மார்ச் 12 முதல் ஏப்ரல் 6 வரை. எப்பனா 1930 மார்ச் 12 ஏப்ரல் வந்து 6 வரைக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு? பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னன்னா சென்னை திராவிட கழகம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் அடைந்தவர்கள்? தாளமுத்து, நடராஜன், இவங்க 2 பேரும் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் அடைந்தவர்கள். யாருன்னா தாளமுத்து, அடுத்தது நடராஜன். இது வரைக்குமே 50 வினாக்கள் பார்த்துருப்போம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்கள். தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு? சென்னை வாசிகள் சங்கம். தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எதுனா சென்னை வாசிகள் சங்கம். மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை எவ்வாறு அழைத்தனர்? ரோசாப்பூ துரைன்னு. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு? சென்னை வாசிகள் சங்கம். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு எதுனா சென்னை வாசிகள் சங்கம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? WC பானர்ஜி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்னா அன்னி பெசன்ட் அம்மையார். வேல்ஸ் இளவரசனின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள்? 1922 ஜனவரி 13. தி ஹிந்து பத்திரிகை தொடங்கிய ஆண்டு மற்றும் தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1878. யார் தொடங்கினார்கள்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியானது. எந்த ஆண்டுனா 1878. 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்த இடம்? சேலம். எந்த ஆண்டுனா 1937 காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ராஜாஜி வந்து மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்த இடம் எதுனா சேலம். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு 1916 திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர்? சி நடேசனார். சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகம் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகம் இருந்தவர்கள் யாருன்னா வணிகர்கள் தான். வஉசி வாங்கிய 2 கப்பல்களின் பெயர்? காளியா, லாவோ. இதான் 2மே. ரவுலட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1919. ரவுலட் சட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1919. சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேருவால். தி ஹிந்து, சுதேசமித்திரன் ஆகிய பத்திரிகைகள் எந்த உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு
ஊக்கம் அளித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அனைத்துமே சரிதான், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. யார் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய விடுதலைக்காகனா பிபின் சந்திரபால் விடுதலைக்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டனர். எந்த ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? எந்த ஆண்டுனா 1919 சேரன்மாதேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது? வி சுப்பிரமணியனாரால். அடையாற்றில் பிரம்மஞான சபை கூட்டம் எப்போது கூடியது? அடையாற்றில் பிரம்மஞான சபை எப்பொழுது கூடியதுன்னா 1884 டிசம்பர் மாதம். 1904 யாரால் பாரத மாதா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது? நீலகண்ட பிரம்மச்சாரியால். 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 98 இடங்களில் 63 இடம் வெற்றி அடைந்த கட்சி. 98 இடங்களில் 63 இடம் வந்து வெற்றி அடைந்த கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1920 நீதி கட்சி. 1930 ஜனவரி 26 ஜவஹர்லால் நேரு எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக கொடியை ஏற்றினார்? ராவி நதிக்கரையில். எந்த ஆண்டுனா 1930 ஜனவரி 26 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தினை அறிவிக்கும் விதமாக கொடியினை ஏற்றினார். சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவை எங்கு வந்து காங்கிரஸ் திட்டத்தின் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்குனா கொல்கத்தாவில். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர்கள் ராஜாஜி மற்றும் பெரியார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னா ராஜாஜி மற்றும் பெரியார். சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம்னு கேட்டாங்கன்னா இது வரும், பி வரும். இதில் கேட்டிருக்கிறது சென்னை மகாஜன சபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா 1884 மே மாதம் 16. யார் நிறுவினார்கள்னா எம் வீரராகவாச்சாரி, அனந்தா சார்லுவால். இதெல்லாம் முக்கியமானது. OKSR குமாரசாமி என்று அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன். எந்த இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது? எந்த இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயக்கம்னா தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு தான் சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. வைக்கம் சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்காற்றியவர் பெரியார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? 72 பிரதிநிதிகள். இதில் சென்னையில் மட்டுமே 22 பேர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 72 பேர். இல்லை சென்னையில் மட்டுமே 22 பேர். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். இது வந்து கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். சென்னை வாசிகள் சங்கம் எந்த வருடத்திற்கு பின்னர் செயலிழந்து போனது? 1862க்கு பின்னர் வந்து செயலிழந்து போனது. எதுனா சென்னை வாசிகள் சங்கம். நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர்கள் வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. இந்த 2 பேரும் தான். கான்பூர் படுகொலையின் போது பஞ்சம் தீர்க்கும் வகையில் கொடூரமாக நடந்து கொண்டவர் ஜேம்ஸ் நீல். கான்பூர் படுகொலையின் போது வஞ்சம் தீர்க்கும் வகையில் கொடூரமாக நடந்து கொண்டவர் யாருன்னா ஜேம்ஸ் நீல். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. இது வந்து எங்கன்னா பம்பாய் மாநாட்டில்.
அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1916. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு வந்து 1916. தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் மௌலானா சௌகத் அலி. இதெல்லாம் முக்கியமான வினா. சென்னை மகாஜன சபையின் செயலாளராக பொறுப்பேற்றவர் பி அனந்தா சார்லு. தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்த அமைப்பு நீதி கட்சி. தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்த அமைப்பு எதுனா நீதி கட்சி. டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் தலைமையில் சென்னை அருகே எந்த இடத்தில் முகாம் அமைத்தனர்? டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் தலைமையில் சென்னை அருகே எந்த இடத்துல வந்து முகாம் அமைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதயவனம் இடத்துல வந்து முகாம் அமைத்தனர். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் 1885 உருவாக்கப்பட்ட எந்த அமைப்பின் கோரிக்கைகளாயின அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்போட கோரிக்கைகள்னா இந்திய தேசிய காங்கிரசின். 1926 சுயேட்சை வேட்பாளராக அமைச்சரவையை அமைத்தவர் பி சுப்பராயன். எந்த ஆண்டுனா 1926 சுயேட்சை வேட்பாளராக அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னா பி சுப்பராயன். வஉசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை. 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் பனக்கல் அரசர். 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்னா பனக்கல் அரசர். தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது மற்றும் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது மற்றும் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய தலைமையில்னா ராஜாஜி தலைமையில். எப்போ நடைபெற்றதுன்னா 1930 ஏப்ரல் 13 திருச்சி டு வேதாரண்யம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் சென்னை மாகாணத்தின் பகுதிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதி, அடுத்தது கர்நாடகாவில் சில பகுதி, கேரளா மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகள். இதில் அனைத்துமே சரியானதான். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய இதழ்கள் என்ன? அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய இதழ்கள் வந்து நியூ இந்தியா 1915. அடுத்தது வந்து காமன்வெல்த் வந்து 1914. இது ரெண்டுமே தான். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி. மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் வந்து வைத்தியநாதர். தீவிர தேசியவாத தலைவராக பிபின் சந்திரபால் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடம். பிபின் சந்திரபால் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை நடத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை மீறி எத்தனை தொண்டர்கள் உப்பை அள்ளினர்? 12 உறுப்பினர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை மீறி எத்தனை தொண்டர்கள் வந்து உப்பை அள்ளினார்கள் அப்படின்னு கேட்பாங்க. 12 பேர். பாரத மாதா சங்கத்தால் தூண்டப்பட்டவர்கள் வாஞ்சிநாதன். வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரிய அமைப்பு நீதி கட்சி. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரிய அமைப்பு எதுனா நீதி கட்சி. சுதேசமித்ரன் எப்பொழுது நாளிதழாக மாறியது? எந்த ஆண்டுனா 1899. யாருடைய முயற்சியால் குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டது? யாருடைய முயற்சியால்னா டி பிரகாசம் முயற்சியால் குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது மாநாடு வந்து நடைபெற்ற இடம் மற்றும் தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1886. இதுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா
தாதாபாய் நவ்ரோஜி. எங்கு நடைபெற்றதுன்னா கொல்கத்தாவில். நீதி கட்சியின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை? நீதி கட்சியின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு, பணியாளர் தேர்வுக்குழு, மதிய உணவு திட்டம். இது ஏன் வந்து சரிதான். இந்து சமய அறநிலைத்துறை சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு, புறம்போக்கு நிலத்தை பட்டா செய்தல். இல்லை பியும் சரிதான். இதெல்லாம் நடவடிக்கைகள். அடுத்தது பாருங்க, சென்னை அரசு தொழில் உதவி சட்டம், கல்வி கட்டண சலுகை மற்றும் உதவித்தொகை. இதில் சியும் சரிதான். நீதி கட்சியின் ஆட்சியில் வந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் மூணுமே சரியானதான், அனைத்தும் சரி. காஞ்சிபுரத்தில் 1925 நவம்பர் 21 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டி கோரிக்கை வைத்தவர் பெரியார். எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1925 நவம்பர் 21. இங்கன்னா காஞ்சிபுரத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டி கோரிக்கை வைத்தவர் யாருன்னா பெரியார். பாண்டிச்சேரியில் 1910 யாருடைய வருகைக்கு பின் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய வருகைக்கு பின்னா அரவிந்த கோஷ் மற்றும் வி சுப்பிரமணியனார் வருகைக்கு பின். எந்த ஆண்டுனா 1910. சித்திரவதை சட்டம் என்பது எதனை நியாயப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை நியாயப்படுத்தியதுன்னா கட்டாய வரி வசூல் முறையை. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வரிகொடா இயக்கம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்களை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்கள் எதுனா ஜஸ்டின் ஆங்கிலம், திராவிடன் தமிழ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு. ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டின், திராவிடன் வந்து தமிழ், ஆந்திர பிரகாசிகா வந்து தெலுங்கு. இதை பொறுத்துகையில் கூட கேட்கலாம். மிதவாத தலைவர்களின் செயல்பாடுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரைக்கூடங்கள் நடத்துதல் மற்றும் ஆங்கிலத்தில் கலந்துரையாடல். இல்லை ஏ சரிதான். வன்முறை மற்றும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுதல். இல்லை பி தான் தவறானது. வன்முறை மற்றும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. அடுத்ததெல்லாம் பாருங்க, தங்கள் கண்ணோட்டங்களை பெருந்தன்மை வாய்ந்த மொழிநடையில் வேண்டுகோள் வைத்தல். அடுத்தது வந்து மனு செய்தல், இறைஞ்சுதல் மூலமாக அரசுக்கு சமர்ப்பித்தல். இதில் ஏசிடி இதெல்லாம் சரியானது தான். இதில் தவறானது வந்து பி தான். புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டது? லண்டன் மற்றும் பாரிஸில். லண்டன் இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ். 1926 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி. எந்த ஆண்டுனா 1926 நடைபெற்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற கட்சி எதுனா சுயராஜ்ய கட்சி. தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்த அமைப்பு நீதி கட்சி. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு வந்து அன்னி பெசன்ட் வந்து தலைமை தாங்கினார். வஉசி சுதேசி கப்பல்களை எவற்றிற்கு இடையே ஓட்டினார்? தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு இடையில வந்து ஓட்டினார். நீல் சிலை யாருடைய ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது? ராஜாஜி காலத்தில் நீக்கப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து வைக்கப்பட்டது. கீழ் வருபவர்களில் தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்களில் பொருந்தாதவர்கள் யார்? தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்களில் பொருந்தாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னா வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார். திருப்பூரில் கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலம் நடைபெற்ற ஆண்டு 1932 ஜனவரி 11. திருப்பூரில் கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலம் நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1932 ஜனவரி 11. கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் ரவுலட் சட்டம். கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எதுனா ரவுலட் சட்டம். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எஸ். சீனிவாசனார் மற்றும் எஸ். சத்தியமூர்த்தி. ரெண்டு பேரும் தான். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார்னா எஸ். சீனிவாசனார் மற்றும் எஸ். சத்தியமூர்த்தி.
தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைவருமே வரும். ஆச்சாரியா, சுப்பிரமணியனார், அடுத்து ராஜன், இல்லை 3 பேருமே வருவாங்க. 10th வரலாறில் வந்து 9வது லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். மொத்தமாக 123 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 123 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 115 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாளைக்கு வந்து எந்த பாடத்துலேருந்து டெஸ்ட் இருக்கும்னா அதே தான் 10th வரலாறில் 10th லெசன் உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்